Hi friends, this is Bhuvan. So இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேக் லாகின் பேஜஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய ஃப்ராடு விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ராடு. எப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில், அதாவது இப்போ சாம்பிளுக்கு ஜிமெயில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் வெப் பேஜ், சிமிலர்லி இமிடேட் டு ஜிமெயில் மாதிரியே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுது. பட் ஆக்சுவல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர்எல் வேறையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அட்ரஸில் இருக்குது ஓகேங்களா. ஆக்சுவலாக அது ஜஸ்ட் இமேஜ் சாம்பிள் எடுத்தது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேக் யூஆர்எல் கொடுத்துட்டு கீழே டிசைன் மட்டும் ஜிமெயில் டிசைன் மாதிரியே அப்படியே அச்சஸில் அதே மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ என்ன நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இது ஜிமெயில் கொடுத்த ஆப்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் அந்த அக்கௌண்ட்டே மறந்துடலாம். காரணம் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் அதை என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டோரான யூசர் நேமே பாஸ்வேர்டு வச்சு அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ஃபுல்லாகவே ஹேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் தனியாக ஒரு வெப்பேஜில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆகும்னா, அவங்களோட டோட்டல் அக்கௌண்ட்டு வந்து ஹேக் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்க இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களோட முக்கியமான டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் எல்லாமே எடுத்துருவாங்க. ஸோ இதனால் ரொம்ப பாதித்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் இது வந்து ஒரு சாதாரண ஸ்கேம் தான். பட் வந்து இது ஒன்ஸ் வந்தப்போ பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ண ஒரு ஃபோர்ஜரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் எங்கேயாச்சும் உங்களுக்கு பார்க்க நேரிட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து இப்படி மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னீங்கன்னா இது வேறு விதமாக உங்களுக்கு கொண்டு வருவாங்க. எப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணலாம், கூகுள் ஜிமெயில் வச்சு ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ என்டர் யுவர் ஜிமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு அந்த வெப்சைட் ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் நேம் ப்ளஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஃபாக ப்ரௌஸ் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.